ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் டாப் 15 டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்கும்போது தெய்வீகமாக ஆரம்பிக்கலாமா? அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னா வடபழனி முருகர் கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க சென்னையில் யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில் வடபழனி முருகர் கோயில். இதில் நார்மலாக சென்னையில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. நார்மலாக முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்காங்க. இந்த கோயிலில் வருஷத்துக்கு 7000 பேருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே உள்ள முருகர் பார்த்திங்கன்னா பழனியில் உள்ள முருகர் மாதிரியே இருப்பாங்கங்க. மோஸ்ட்லி அங்கே போக முடியாதவங்க இங்கே சாமியை பார்த்துட்டு போவாங்க வடபழனியில். நீங்கள் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக வடபழனி கோயில் போயிட்டு வாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில். அதுவும் முருகருக்கு உகந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில். அதுமாரி நேர்த்திக்கடன்லாம் ரொம்பவே அதிகமாக இங்கே பண்ணுவாங்க. அடுத்து நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னா பீச் தாங்க. சென்னையிலே ரொம்பவே ஃபேமஸான பீச் மெரினா பீச் தாங்க. இந்த மெரினா பீச் இந்தியாவிலே பெரிய பீச். இது தான் வேர்ல்டுலே இது செகண்ட் பெரிய பீச் மெரினா பீச் தாங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டமாகவே இருக்குங்க. இங்கே கேம்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே நிறையா இருக்கும். நீங்கள் போகிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த லைட் எஃபெக்ட்ஸோட அப்போ தான் உங்களுக்கு பீச்சோட வியூ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டே டைமோட ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஷாப்ஸ் நிறையா அவைலபிளில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சரி, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் சரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரியே இந்த பீச்சு உங்களுக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா கேம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக பசிச்சதுன்னா நீங்கள் சுண்டல் சாப்பிட்லாம், இல்லை பானிபூரி அந்தமாரி தான் சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா பசிச்சுன்னு வச்சுங்களேங்க, நம்ம சுந்தரி அக்கா கடை கூட இங்கே தாங்க இருக்குது. நீங்கள் அங்கே போய் நல்ல ஃபுல் மீல்ஸ் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அங்கே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் உங்களுக்கு அங்கே நிறையா இருக்கும். உங்களுக்கு மோமோஸ்லேருந்து ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்குங்க. உங்களுக்கு மீன் சாப்பிட்ணுமா, சீ ஃபுட்லேருந்து உங்களுக்கு அங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் வெரைட்டியாக அங்கே போய் நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சைடில் அங்கே போனீங்களா வச்சுக்கலாங்க, நிறைய கடை இருக்குங்க. குழந்தைங்களுக்கு உண்டான விளையாட்டு சாமான்லேருந்து கேர்ள்ஸுக்கு காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே அங்கே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஷெல் ஓரியன்டான திங்ஸும் அங்கே நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே எல்லா கடையுமே மோஸ்ட்லி அங்கே இருக்குங்க. டேட்டோ போடுற கடை வரைக்கும் அங்கே இருக்குங்க. உங்களுக்கு டேட்டோ போடணுன்னா கூட நீங்கள் அங்கே போய் டேட்டோ போட்டுக்கலாம். அங்கே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, நிறையா கடை உங்களுக்கு அங்கே இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்னா மெரினா பீச் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகுங்க. அடுத்த பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீனிக்ஸ் மாலுங்க. இந்த ஃபீனிக்ஸ் மால் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே அவ்வளோ பெரிய மாலுங்க அது. நீங்கள் அங்கே நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அங்கே கீழே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆம்பியன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபன் கேம்ஸ் கூட நிறையா இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம் சென்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே நிறையாவே இங்கே இருக்கும். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே டாப் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு தேட்டர் அவைலபிளாக இருக்குது. சென்னையிலே ஃபர்ஸ்ட்டு ஐமேக்ஸ் தேட்டர் இந்த ஃபீனிக்ஸ் மாலில் தாங்க இருக்குது. இதில் மொத்தம் 11 ஸ்க்ரீன் இருக்குது. இதில் உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோடு இல்லாமல் தேட்டரில் உள்ள சீட்டிங்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மூவி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐமேக்ஸில் உங்களுக்கு நீங்கள் மூவி பார்க்கும்போது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இடம் என்னதுன்னா சாந்தோமி கேத்தட்ரிக்கல் பெசிலிக்கா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மயிலாப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சர்ச் ரொம்பவே ஃபேமஸான சர்ச்சுங்க. இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சர்ச் ரொம்பவே பெரிய சர்ச்சுங்க. அடுத்த பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த மியூசியமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே இது ரொம்ப பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. பழங்காலத்து சிலைகள்லேருந்து
இதில் வந்து டைனோசரோட எலும்புலேருந்து வச்சுருக்காங்கங்க. இதில் வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த காலத்து சிலைகள்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. யானையோட எலும்புலேருந்து திமிங்கலம் எலும்பு வரைக்கும் இங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மியூசியம் போய் பாருங்கள். உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம வந்து பார்க்காத அனிமல்ஸோட எலும்புலேருந்து நம்ம அங்கே எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னா 1000 லைட் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னையில் அண்ணா சாலையில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அடுத்த பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறிஞர் அண்ணா நினைவிடம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் மெரினா பீச் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் அறிஞர் அண்ணா நினைவிடம் பார்க்கலாம். எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்தையும் பார்க்கலாம். அப்புறம் கலைஞர் ஐயாவோட நினைவிடத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். எல்லா நினைவிடமே அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட நினைவிடம் கொஞ்சம் தனியாகவும், ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவோட நினைவிடமும் ஒன்றாவும் இருக்கும். கலைஞர் ஐயாவோட நினைவிடம் இன்னொரு இடத்துல இருக்குது. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் போய் இதை எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்த்துடலாம். அடுத்த பிளேஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விஜிபி மெரின் கிங்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இஞ்சாம்பாக்கமில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் போய் ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி ஸ்விம் பண்ணுதுங்கிற மாரி நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே நீங்கள் தனியாக கேண்டில் லைட் டின்னர் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் கூட இருக்குது. ஸ்கூபா டைவிங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க ஒரு சில செக்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் வாட்டரில் போகிறது உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஆப்வியஸாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூபா டைவிங். உங்களுக்கு அது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டர் வாட்டரில் நம்மளும் அந்த ஸ்விம் பண்ணி போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விஜிபி ஸ்னோ கிங்டம் தாங்க. இது வந்து இந்த மெரைன் கிங்டம் பக்கத்துலேயே இருக்குது. ஸ்னோ கிங்டம் நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் டிக்கெட்ஸ் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்னோவில் விளையாடணும், ஸ்னோ ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் உங்களால் அந்த காஷ்மீர் அந்தமாரி ரொம்ப ஸ்னோ இருக்கிற இடமுக்கு உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க சென்னையில் இஞ்சாம்பாக்கமில் உள்ள ஸ்னோ கிங்டம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே உங்களுக்கு இது வந்து வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கும் ரொம்ப ஆசைங்க, அந்தமாரி ஸ்னோனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அங்கே போகிற மாதிரி. ஸோ நான் அங்கே போயிருந்தேன். இதுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமிங். நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேராக போய் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா போதுங்க, அப்படி ஒரு சில்னஸ். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து புகையாக வரும். நீங்கள் நிஜமாலே ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதேமாரியே தான் அங்கே ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே அப்படியே நிறைய பனியெலாம் கொட்டி இருக்கும். நீங்கள் அதை கூட வச்சு விளையாடலாம். நிறைய பேர் அந்த பனியில் போனாலே இந்த பேசிக்காகவே இந்த பால் மாதிரி சுற்றி வச்சுட்டு அடித்து விளையாடுவாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் அங்கே பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் அங்கே இல்லைங்க, அங்கே வந்து கேம்ஸ் கூட வச்சுருக்காங்க. ட்ராம்போலின்லாம் இருக்குது. அப்புறமா வந்து அந்த ராக் மாதிரி வச்சு அது மேலே ஏறி போவோம்ல ரோப்பில் பிடிச்சி, அதுமாரி கேம்ஸும் வச்சுருக்காங்க. அப்போ ஸ்லைடர் மாதிரி அந்த கேமும் வச்சுருக்காங்க. சின்னோண்டு இக்லூ மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக முடிக்க போகிற நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து சாங் மாரி கொடுப்பாங்க. அந்த டிஜே மாரி வச்சு அங்கே ஃபோக்கஸிங் லைட்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே சாங்ஸும் போடுவாங்க. இதுக்கு இடையில உங்களால் மூச்சு விட முடியல, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் சில் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த பிளேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கங்க. இது ரொம்பவே ஃபேமஸான கோயிலுங்க. இது மோஸ்ட்லி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. இந்த சிற்பக்கலைகள்லாம் பார்க்கறதுக்குன்னே நிறையா பேர் இங்கே வருவாங்க. இது வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதால இது வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் இங்கே வந்து மகாபலிபுரத்தில் வந்தாலே மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயில் தான் பார்க்க போகிறோம். இதுவும் சென்னையில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோயில்னு நம்ம சொல்லலாம். இந்த கோயிலில் வந்து சிவன் பெருமான் தான் இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு நாளைக்கு 6 தடவை வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு எப்படி வந்து கபாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா பிரம்மர் தவறு செஞ்சதால் சிவன் வந்து அவரோட தலையை வெட்டிட்டாங்க. அதாவது கபாலம்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து சிவன் பண்ணதால் கபாலீஸ்வரர் என்கிற பேர் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமையான கோயில். இதை நீங்கள் போய் கண்டிப்பாக போய் தரிசித்துட்டு வாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வண்டலூர் ஜூ பார்க்க போகிறோம். இதை வந்து அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வண்டலூர் ஜூன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபெமிலியரான பேரே வந்து வண்டலூர் ஜூ தான். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மங்கி, ஒயிட் கலரில் பீகாக்கு, ஒயிட் கலரில் டைகரு, ஹிப்போபோட்டமஸ், ஜிராஃபி, அதுமாரி நிறைய அனிமல்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து ரொம்பவே ரேரான அனிமல்ஸ் கூட இங்கே இருக்குது. இந்த மங்கி கூட ரொம்பவே ரேரான மங்கிங்க. இந்த மங்கியும் வந்து வண்டலூர் ஜூவில் இருக்குது. அனிமல்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து பேர்ட்ஸும் நிறைய இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஜூலெல்லாம் மோஸ்ட்லி அனிமல்ஸ், பேர்ட்ஸும் வச்சுருப்பாங்க. இங்கே அனிமல்ஸ், பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபிஷ் அக்வாரியமும் இங்கே உள்ள வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஃபிஷ் அக்வாரியம்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த என்ட்ரன்ஸே உங்களுக்கு வந்து ஃபிஷ் மாதிரியே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஃபிஷ் அக்வாரியமில் நீங்கள் நிறைய ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கலாம். கோல்டன் ஃபிஷ், மௌலி ஃபிஷ், அதுமாதிரி நிறைய ஃபிஷ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெசன்ட் நகர் பீச் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஃபெமிலியரான பீச்சுங்க சென்னையில். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். சுண்டல் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே விற்கும். செயின், ஹேண்ட்பேக்கு, கேர்ள்ஸுக்கு உண்டான திங்ஸ் இங்கே நிறையாவே விற்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னை போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.